எங்கே போய் மேக்கப் ஆர்டிஸ்ட் கோர்ஸ் படிக்கலாம்? ஆன்லைனில் படிக்கலாமா இல்லை ஆஃப்லைனில் படிக்கலாமா? ஆஃப்லைனில் படித்தா தான் பெட்டர். அப்போ தான் நம்மளுக்கு கையிலலாம் பொருள் ஃப்ரீயாக தருவாங்க. சீக்கிரமாக படித்து முடிச்சிடணும். அப்புறமா ஒவ்வொரு பிரைடுக்கும் ஒரு 1,00,000 போல் வாங்கணுன்னா போதாது. ஒரு மாதத்துக்கு ஒரு 10 பிரைடு பிடிச்சாலே போதும், 10 லட்சம் வந்துடும். அதுக்கப்புறம் இந்த ஓட்டை வீட்டை விட்டுட்டு பெரிய மாளிகை கட்டி அங்கே குடி போயிடணும். அதே மாதிரி ஒரு காரை வாங்கிடணும். நம்மளுக்கு பிரைடு அங்கே இங்கேன்னு கூடுவாங்கல்ல, நம்ம காரில் போனால் தானே கெத்தாக இருக்கும். அப்புறம் நகை அது கண்டிப்பாக வாங்கணும். பூரபோடி ஏன் இப்படி வந்து கத்திட்டு நிக்கா? அதுக்குள்ள வந்து அலறிட்டா. இப்போ 1 மணி நேரம் முன்னாடி தானடி ஒரு சட்டி சோறு தின்னா, அதுக்குள்ளே பசிக்க ஆரம்பிச்சிட்டு. வீட்டில் ஒன்றும் இல்லை, நீ என்ன பண்ணு, இந்த ராணியத்தை வீடு இருக்குல்ல, அங்கே போ. அங்கே போய் கொஞ்ச நேரம் விளையாடுற மாதிரி இரு. அவி ஏதாவது தருவாவா, அதை வாங்கி சாப்பிட்டு வந்துரு. என்ன? சரிம்மா, அவங்க வீட்டில் நல்ல இதுதான், நல்ல டேஸ்டியாக பண்ணியிருப்பாங்க. நீ நேற்று வச்ச குழம்பத்தான் தருவா. நான் அங்கேயே போகிறேன். எடுத்தது நேற்று வச்ச குழம்பா? நேற்று வச்ச குழம்புனா என்னடி, திங்க மாட்டீலோ? பெரிய எம்பராசம் மக்கவிய. இல்லம்மா, டெய்லி ஒரே குழம்பு நல்லா இல்லை. நல்லா இல்லையா? நல்லா இல்லை. அப்போ உங்கள் அப்பன்ட்ட சொல்லி டெய்லி 5 ஸ்டார் ஹோட்டலில் ஆர்டர் பண்ணு. அப்பா வரட்டு, நான் சொல்கிறேன். அப்படியே ஆர்டர் பண்ணிட்டு தான் மறு வேலை பார்ப்பாரு. போடி அங்க. நானே இங்கே எப்படி பணக்காரி ஆகலான்னு யோசிச்சுட்டு இருக்கேன். இதில் இவ வேற சோரத்தா தயிரத்தான்ட்டு. பார்த்து போ, சீக்கிரமா வா. சாப்பிட்டுட்டு என்ன? சரிம்மா, சாப்பிட்ட உடனே வந்துடுறேன். பேசாமல் இந்த ஃபோன்லேயே பார்ப்போம், எங்கெல்லாம் நடக்கு கிளாஸு, எவ்வளோ ஃபீஸு, எத்தனை நாளில் முடிப்பாவன்னு இதிலே தெரிஞ்சிருமே. இவகிட்ட நல்லா நிறைய ஃபாலோவர் இருக்காவ. இவகிட்ட கேட்போம் எவ்வளோ ஃபீஸுன்னு சொல்லி தரதுக்கு. ஹலோ, நான் வசந்தா பேசுகிறேன். நான் உங்கள் அகாடமியில் மேக்கப் ஆர்டிஸ்ட் கோர்ஸ் படிக்கலான்ட்டு இருக்கேன். எவ்வளோ ஃபீஸு? ஹலோ, எஸ் மேடம், தேங்க் யூ ஃபார் இன்குவயரிங் வித் அஸ். நம்ம அகாடமி தான் டாப் அகாடமி மேடம். எல்லாமே ப்ரொஃபஷனலாக உங்களுக்கு சொல்லிக் கொடுப்போம். இது வந்து இந்த கோர்ஸ் வந்து 3 months டியூரேஷன் மேடம். இதுக்கு ஃபீஸ் வந்து 1.5 lakhs மேடம். நீங்கள் கேஷாக பே பண்ண போகிறீங்களா இல்லை ஆன்லைனில் பே பண்ணி புக் பண்ணிக்கிறீங்களா உங்கள் சீட்? 1 லட்சமா? எஸ் மேடம், இப்போ இது டிஸ்கவுண்டட் ரேட் உங்களுக்கு சொல்கிறேன் மேடம். ஆக்சுவல் ப்ரைஸ் ஜஸ்ட் 2 lakhs தான். இப்போ நம்ம வந்து ஆடி ஆஃபர் போகிறதுனால உங்களுக்காக மட்டும் ஸ்பெஷலாக 1.5 lakhsக்கு நாங்கள் கொடுக்குறோம் மேடம். எப்படி மேடம், உங்கள் பேர் ஃபுல்லுன்னு சொன்னீங்கன்னா இப்போவே நான் உங்கள் சீட் புக் பண்ணிடுறேன். அது இப்போமே புக் பண்ண வேண்டாம். நான் வந்து முதல்ல இப்போது என்கொயரி தான் பண்ணிகிட்டு இருக்கேன், பார்த்துக்கிடுங்க. அப்புறம் வந்து நீங்கள் இது எங்கே வச்சு நடத்துகிறீங்க? அகாடமி பஸ் ஸ்டாண்ட் பக்கத்தில் தான் இருக்கும் மேடம். ஆனால் எனக்கு பஸ் ஸ்டாண்ட் தூரம் மேடம். அதனால நான் பார்த்து யோசிச்சு சொல்கிறேன். என்ன? தேங்க்யூ. 1.5 லட்சம் ஃபீஸா? நான் ஏதோ 10,000 12,000க்கு சொல்லி தரவன்ல பார்த்தேன். 1 லட்சத்துக்கு நான் எங்கே போகிறது? எப்படி அவ மேக்கப் ஆர்டிஸ்ட்? இந்த வசந்தாவும் மினியும் வேற வீட்டிலே இருந்து நிறைய பணம் சம்பாதிக்கலான்னு நம்மளும் நம்ம மொபைலோட்ட கேட்டு வரோன்னோ. ஆனால் இவ்வளோ பண்ண கூத்துக்கு போட்ட அடியில் 2 பேரும் இந்த பக்கமே வரலையே. என்னன்னு பண்ணி கூப்பிட 2 பேர்த்தையும்? எப்பா, உடம்புலாம் என்ன வலி வலிக்கு. படுத்தா எலும்ப முடியல, எலும்புனா படுக்க முடியல, உட்கார்ந்தா எலும்ப முடியல, எலும்புனா உட்கார முடியல. என்னதான் உடம்பு. ஏ அனு, ஏ அபி, வாங்கடிங்க. ஏ அனு, அபி. என்னம்மா, எது கூப்பிட்டா? திருப்பி அடிக்க போறியா? ஓ, உங்களை அடிக்க மட்டும்தானே கூப்பிடுவேனோ? வா இங்க வந்து உட்காரு. அம்மா, அவளை எங்க? நீ மட்டும் வந்திருக்கா? அவளை பற்றிலாம் என்கிட்ட கேட்காத. நீ கூப்பிட்டா நான் வந்துட்டேன். நான் உன்னை மதிக்க நான் வந்துட்டேன். அவ உன்னை மதிக்க மாட்டேக்கா, அதான் நீ கூப்பிட்டாலும் வர மாட்டேக்கா. ஏன் தான் இப்படி எப்பவும் எலியும் புனியமா இருக்கீங்களோ தெரியல. எந்த நேரத்தில் தான் அவங்க 2த்தையும் பெற்று தொலைச்சேனோ. அனு, ஏ அனு செவடி வா. என்னம்மா? அது எப்படிடி இவ்வளோ நேரம் கடந்து கத்துனேன் அனு அனுன்னு, அப்போ வரல. செவடி அனுன்னு கூப்பிட்டோன்னே கரெக்டாக வந்துட்டா. நான் பாத்ரூம் போயிருந்தேன், அதான் நீ கூப்பிட்டோன்னே வர முடியல. சரி வா, இங்கே வந்து உட்காரு. என்னம்மா, மத்தியானம் அப்படி போட்டு அடிச்சா இப்போ இப்படி கூப்பிட்டு வச்சு பேசிட்டு இருக்கா? என்ன மனசு கேட்கலையா? சமாதானம் படுத்த போறியா? அப்படிலாம் ஒன்றும் இல்லடி. நீங்கள் 2 பேரும் தான் எப்பவும் மொபைலே கதின்னு கிடக்கீல. எனக்கு கொஞ்சம் டவுட் இருக்கு, அதை சொல்லித்தா. டவுட்டுமா, கேளு. இது ஒன்றும் இல்லை, இந்த வசந்தாவும் மினியும் தான் சொல்லிகிட்டு இருந்தாவ. ஃபோனில் வந்து ஏதோ இன்ஸ்டமு ஏதோ ஒரு கிராமமே, இன்ஸ்டாமு கிராமா ஏதோ சொன்னாலும் பார்த்துக்க.
அதில் சேலெல்லாம் விற்று பைசா சம்பாதிக்காவலாமே. எண்ணெய் தலைக்கு வைக்கிற எண்ணெய், ஏதோ சத்து மாவு எல்லாம் விற்கலாமாமே. அதே மாதிரி மினி சொன்னால் ஏதோ டியூப்பில் வந்து வீடியோ ஏதோ போட்டால் வந்து நிறைய பைசா கிடைக்கும், வீடுலாம் கட்டலாம் அப்படின்லாம் சொன்னால் பார்த்துக்க. அதெல்லாம் என்னடி எனக்கும் சொல்லித்தாங்க, நானும் சம்பாதிப்பேன்ல. அம்மா அது கிராம இன்ஸ்டா கிடையாது, அது இன்ஸ்டாகிராம். அதே மாதிரி நீ சொல்றது என்னொன்னு டியூப் கிடையாது, அது யூடியூப். அம்மா யூடியூபே அப்படி சொன்னா சிரிக்காதே பிள்ளைகளா, நீங்களும் சொல்லி தந்ததானே அம்மாவுக்கு தெரியும். எனக்கு சொல்லித்தாங்க. இவ்வளோ என்னமோ பேசுகிற பேச்சை பார்த்தா சீக்கிரமாக நிறைய பணம் சம்பாதிச்சிடல போல. நம்மளும் ஏதாவது பண்ணாதானே நம்ம வீட்டு செலவுக்கு நல்லா இருக்கும். உங்கள் அப்பாவும் எவ்வளோ தான் பாப்பாவே. இப்படி எனக்கு சொல்லி தந்தேன்னா நானும் வீட்டில் இருந்து என்ன பண்ணணுமோ அதெல்லாம் பண்ணுவேன். நம்மளுக்கு கொஞ்சம் கையில் பைசா வந்துச்சுன்னா நல்லது தானே. உங்கள் 2 பேருக்கும் நகை நட்டுன்னு எடுக்கலாம், உங்கள் 2 பேரும் படிப்பு செலவுக்கு ஆகும். அப்புறம் எனக்கும் நான் ஏதாவது வேணா வாங்கிடலாம்ல, அதுக்கு தான் சொல்கிறேன். எனக்கும் சொல்லித்தாங்க. இந்த பாரு, நாங்களும் பெருசா வீடியோ எல்லாம் போட்டது கிடையாது. ஆனா வீடியோ கண்டினியூஸா போட்டோம்னா நம்மளுக்கு நிறைய பேர் பார்த்தான்னு வையன் நம்ம வீடியோவை, அப்போனா நம்மளுக்கு பைசா கிடைக்கும் அப்படின்னு சொல்லுவாவ. ஆனா நிறைய பேர் அதுக்கெல்லாம் டான்ஸ் ஆடுவாங்களேம்மா. இந்த பாட்டுக்கெல்லாம் டான்ஸ் ஆடி வீடியோ போடுவா பாரு, அப்படி போடலாம். இல்லைன்னா சமையல் பண்ணி வீடியோ போடுவா பாரு, அப்படி போடலாம். அப்படி உனக்கு எந்த டேலண்ட் இருக்கோ அப்படி வீடியோ போடலாம்.